ஹர ஹர மகாதேவ ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். திருச்சிராப்பள்ளி மாநகரிலே நம்முடைய அரியமங்கலம், அந்த அரியமங்கலத்திலே வேண்டியோருக்கு வேண்டியதெல்லாம் வாரி வழங்கக்கூடியதான இந்த மகா முத்துமாரி அன்னையினுடைய ஆலய சண்டி ஹவன பூஜனம் என்று சொல்லக்கூடியதான யஜ்யங்கள் எல்லாம் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேவி மகாத்மியம் சப்தசதி பாராயணம் நிறைவுற்று இப்பொழுது 13 அத்தியாய ஹோமங்கள் எல்லாம் நடைபெற உள்ளன. அந்த 13 அத்தியாயத்திற்கு உரியதான தேவதைகளுக்கு உரிய திரவியங்கள், இந்த சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் இப்பொழுது பக்தகோடி மெய்யன்பர்கள் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகாகாளி சண்டிகை அந்த அம்பிகைக்கு பிரியமான சிகப்பு நிறப்பட்டு புஷ்பம், செவ்வரளி புஷ்பம், திரவியம் விளாம்பழம், நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், உளுந்துவடை. 2வது அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை மகாலட்சுமி சண்டிகா, வஸ்திரம் தங்க நிறப்பட்டு, புஷ்பம் செந்தாமரை, திரவியம் கொய்யாப்பழம், நைவேத்தியம் பால் சாதம் அதிரசம். 3வது அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை சங்கரி சண்டிகா, வஸ்திரம் இளஞ்சிவப்பு, புஷ்பம் பொன் அரளி, திரவியம் இலுப்பை பூ, நைவேத்தியம் தயிர்ஞ்சாதம். 4வது அத்தியாயத்திற்குண்டான தேவதை ஜெயதுர்கா சண்டிகா, வஸ்திரம் ரோஜா நிறம், புஷ்பம் செவ்வந்தி புஷ்பம், திரவியம் பாக்குப்பழம், நைவேத்தியம் நெய் சாதம் லட்டு. 5வது அத்தியாயத்திற்குண்டான தேவதை மகா சரஸ்வதி சண்டிகா, வஸ்திரம் வெண்ணிறப்பட்டு, புஷ்பம் வெண் தாமரை, திரவியம் மாதுளம் பழம், நைவேத்தியம் எள்ளு சாதம். 6வது அத்தியாயத்திற்குண்டான தேவதை பத்மாவதி சண்டிகா, வஸ்திரம் சந்தன நிறப்பட்டு, புஷ்பம் முல்லைப்பூ, திரவியம் நார்த்தம்பழம், நைவேத்தியம் தேங்காய் சாதம். 7வது அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை மாதங்கி சண்டிகா, வஸ்திரம் சிகப்பு நிறப்பட்டு, புஷ்பம் மல்லிகைப்பூ, திரவியம் பூசணி துண்டு, நைவேத்தியம் எலும்புச்சை பழ சாதம். 8வது அத்தியாயத்திற்குண்டான தேவதை பவானி சண்டிகா, வஸ்திரம் நீல நிறப்பட்டு, புஷ்பம் மரிக்கொழுந்து, திரவியம் கரும்பு துண்டு, நைவேத்தியம் மிளகு சாதம் தேன்குழல். 9 அத்தியாயத்திற்கு உரிய தேவதை அர்த்தாம்பிகா சண்டிகா, வஸ்திரம் கத்திரிப்பூ நிறப்பட்டு, புஷ்பம் ஜாதி மல்லி, திரவியம் பூசணி துண்டு, கரும்பு துண்டு, நைவேத்தியம் கடுகு சாதம் மிளகு வடை. 10வது அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை காமேஸ்வரி சண்டிகா, வஸ்திரம் எலுமிச்சை நிறப்பட்டு, புஷ்பம் சம்பங்கி, திரவியம் நாரத்தை, நைவேத்தியம் வெண்பொங்கல் கோதுமை அப்பம். 11ஆம் அத்தியாயத்திற்கு உரிய தேவதை புவனேஸ்வரி சண்டிகா, வஸ்திரம் பாலும் பழமும் கலந்த நிறப்பட்டு, புஷ்பம் செண்பகம், திரவியம் மாதுளை பழம், நைவேத்தியம் கல்கண்டு சாதம் மனோகரம். 12ஆம் அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை அக்னி துர்கா சண்டிகா, வஸ்திரம் மஞ்சள் நிறப்பட்டு, புஷ்பம் மந்தாரை, விசேஷ திரவியம் வில்வப்பழம், நைவேத்தியம் பருப்பு சாதம் வெள்ள அப்பம். 13ஆம் அத்தியாயத்திற்கு உண்டான தேவதை ஸ்ரீ வித்யா சிவாதாரிகா பரமேஸ்வரி சண்டிகா, வஸ்திரம் பொன்னிறப்பட்டு, புஷ்பம் தாமரை, திரவியம் வாழைப்பழம், நைவேத்தியம் பாயசான்னம் உளுந்துவடை. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு முறம் அத்தியாய விசேஷ திரவியங்கள், அம்பிகைக்கு பிரியமான சுபமங்கள பொருட்கள், நிறைவாக அம்பிகைக்கு உரிய அத்துணை விதமான திரவியங்களையும் அர்ப்பணம் செய்து பூஜையினுடைய பூர்ணமான பலனை பெறும் வண்ணம் பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த சண்டி ஹவன யாகத்திலே அருட் பெறும் வண்ணம் இப்பொழுது இந்த திரவியங்கள் எல்லாம் இங்கே அம்பிகைக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கு தயாராக உள்ளது. இந்த சண்டி ஹவன யஜ்ஞத்தில் எல்லா விதமான செல்வங்களையும் பக்தகோடி மெய்யன்பர்கள் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல முத்துமாரி அன்னையை பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதகே தேவ. 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நடக்கக்கூடிய நவச்சண்டி பெரும்பேல்வியானது உலக நன்மை கருதி நல்ல மழை பெய்ய வேண்டுமென்று
நாடு செழிக்க வேண்டும் என்று இந்த நவச்சண்டி பெருவேள்வியானது நடைபெற உள்ளது. நடைபெற்று பொதுமக்கள் பக்த கோடி அனைவரும் இந்த நவச்சண்டி பெருவேள்வியில் கலந்து கொண்டு அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று சென்றார்கள். திருவருள் பிரசாதமானது வழங்கப்பட்டது. பக்த கோடிகள் மெய்யன்பு அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருந்து பராசக்தியின் பரிபூர்ண அருளாசி பெற்று செல்லும்படி வரவேற்கப்படுகிறது. நவச்சண்டி ஹோமம் நம்மளுடைய இந்த ஆலய அர்ச்சகரும் நம்மளுடைய தலைமையிலும் ஸ்ரீராம் சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலய அர்ச்சகர் அவருடைய தலைமையில் அனைத்து விதமான ஆச்சாரிய பெருமக்கள், எங்களுடைய ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் என்னுடைய விக்னேஸ்வரன், அதே போல் திருவையாறுலேருந்து விக்னேஸ்வரன் நான் வந்திருந்தா அவருடைய தலைமையில் எல்லா ஆச்சாரிய பெருமக்களும் இருந்து இந்த ஹோமத்தை சிறப்பாக நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த ஸ்ரீராம் சிவம் இந்த சிறப்பாக இந்த நவச்சண்டி ஹோமத்தை நடத்துகிறார். பக்தர்கள் எல்லாம் அதுக்கு அனுகூலமாக இருந்து இந்த சண்டியாகத்தை எல்லா விதமான இந்த பாரத தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது எல்லாரும் உங்களால் வர முடியலன்னா கூட இந்த ஒரு வீடியோ மூலியமாவது எல்லாரும் அந்த சண்டி ஹோமத்தை ஒரு பார்த்து கழித்து எல்லாருக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம்.